சும்மா சிம்பிளான ஜெபம். உங்களுடைய வாயினுடைய வார்த்தைகளிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருப்பார். அந்த ஜெபத்துக்கு ஒருவேளை நான் பாத்திரவானா இல்லை என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தபடினால் அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிதான் பிலிப்பு போன இடங்கள் எல்லாம் கர்த்தர் அதிசயங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அடுத்த 6வது வசனம் சொல்லுகிறது, அதிசயங்கள் கவனித்தார்கள். கூப்பிட்டு நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த பிலிப்பின் மூலியமாய் பல அற்புதங்களை, அதிசயங்களை, பிசாசுடைய கிரியைகளை முற்றிலும் முறியடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த பிலிப்பு தனக்கு முன்னாடி இருந்த மூத்த ஊழியராகிற பேதுருவை பார்க்கிறார். ஒரே பிரசங்கத்துல 2000 பேர், ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறதை பார்த்து அந்த பிலிப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சை, வைராக்கியம் இருந்தது. அல்லேலூயா. இன்னும் எந்த ஊழியமா இருந்தாலும் சரிங்க, அல்லேலூயா, நாம் சீசர்களை உருவாக்கவில்லை என்றால் அந்த ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறாரா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. எப்பேற்பட்ட ஊழியமா இருந்தாலும் சரி, அது நம்முடைய சபையும் சேர்த்துதான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்கு இந்த சபை ஊழியர்களை உருவாக்க தவறுகிறதோ, எப்பொழுது இந்த சபை சீசர்களை உருவாக்க தவறுகிறதோ, எப்பொழுது இந்த சபை சுயநலமான எண்ணங்களுக்குள் நடத்தப்படுகிறதோ, அப்பொழுதே நீங்க யோசிச்சுக்கணும், ஆண்டவர் இந்த ஒரு திருச்சபையின் மீது உண்மையாலுமே அவர் சித்தம் வைத்திருக்கிறாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது அப்போஸ்தலர் ஊழியமா இருந்தாலும், தீர்க்கதரிசன ஊழியமா இருந்தாலும், நமக்கு முன்னாடி நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சீசர்களை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும், இப்ப நம்ம இங்க பிரேயர் நடத்திட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு டீம் தமிழ்நாடு முழுவதும் ஜெபத்திற்காக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு டீம், அதாவது வட இந்தியா முழுவதும் ஊழியங்களை செய்ய கர்த்தர் யாரோ ஒருவரை, அப்படிப்பட்ட தரிசனத்தோடு இருக்கிற ஜனங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். ஆத்தும ஆதாய பணியாளர் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அந்த பிலிப்பினுடைய காலம் எப்படிப்பட்ட காலம்? 3 சொல்றேன். 1, சபை உபத்திரவம் மிகுந்த காலம். 2வது, சபை சிதறடிக்கப்பட்டு போயிருந்த காலம். 3வது பாத்தீங்கன்னா, தன் சகோதரனை, தன்னுடைய உடன் ஊழியனை ஒரு பறி கொடுத்திருந்த ஒரு காலம். 8வது வசனம் இப்படி வாசினா சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். அடுத்து 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம். ஏற்றவைகளை பிரசங்கிக்கணும். அங்க போய் உட்கார்ந்து நம்ம கட்டுக்கதையில் என்ன செஞ்சுட்டு கூடாது, சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அங்க பலிபீடத்திலேயோ இல்ல ஜெப கூட்டத்திலேயோ இல்ல சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்திலேயோ நாம் கனம் பண்ண வேண்டிய ஒரே நபர், ஒரே ஒருவர், அவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அங்கே அவன் அப்படி பிரசங்கித்தபடினால் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா. அங்க பார்க்கும் பொழுது 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஏங்க, அது வரைக்கும் ஒருத்தன் அவன் தான் பிரமிக்க பண்ணிட்டு இருந்தான். யாருங்க? சீமோன் மாய வித்தை செஞ்சு அந்த ஜனங்களை பிரமிக்க பண்ணிட்டு இருந்தான். பிரமிக்க பண்ணினவனையே சாதாரணமான வீட்டு வேலை காய்கறி நறுக்கிட்டு இருந்த அந்த பிலிப்புக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் அவன் அனுப்பப்பட்டபடினா, அந்த மாய வித்தைக்காரன் பிலிப்புவை பார்த்து பிரமிப்படைந்தான். அல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். பிரமிச்சுக்கிட்டு இருந்தவனையே பிரமிக்க பண்ணினார். இனி வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் நம்ம ஏரியால பிரபலமா இருக்கிறானோ அவர்களையே பிரமிக்க பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணாதான், நம்ம குடும்பத்தில் ஒரு அற்புதம். நீங்க அந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சாதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். பிரமிக்க பண்ணின அந்த ஒரு சிமியோனையை கர்த்தர் பிரமிக்க பண்ணினார். அந்த பிலிப்பின் மூலமாக கர்த்தர் பிரமிக்க பண்ணினார். அல்லேலூயா. 29 வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே போய் என்ன செஞ்சுக்கோ, சேர்ந்துக்கோன்னு சொன்னான். சேர்ந்துட்டாங்க. போய் அவன் சும்மா சாதாரண ஆள், அவன் மந்திரி, அவன் மினிஸ்டர். யாருங்க? மினிஸ்டர். சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறான், சும்மா வரல. அவன் போய் அவனுடைய கோயில சாமி கும்பிட்டு நினைச்சிட்டு இருக்கிறான், வந்துட்டு இருக்கிறான். ஏசாயா புஸ்தகத்தை கையில வச்சிருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்துடன் என்ன செஞ்சுக்கோ, சேர்ந்துக்கொள். இவன் போய் சேர்ந்து கொண்டு அந்த மேல உட்கார்ந்த உடனே அப்படியே அதை படிக்கிறாரு. படிக்க உடனே நான் யாரு, என் குடும்பம் யாரு, என் பிள்ளைகள் யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, அல்லேலூயா, எங்க தாத்தா பாட்டி யாரெல்லாம் என்ன செய்யல,
சொல்லல. அந்த புஸ்தகத்தை வாசிச்சு கடைசியா வாசித்து வரும் பொழுது இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். வேதம் சொல்லுகிறது, அப்படியானால் நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தடையா என்று கேட்கிறார். தடையில்லை என்று சொன்ன உடனே அதே அதிகாரத்துல கர்த்தர் அந்த மந்திரிக்கு என்ன செய்யறாரு? ஞானஸ்நானத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல தான் நம்ம ஃபெயிலியர் ஆயிடும். இந்த இடத்துல தான் சபை இன்றைக்கு தேக்க நிலைமை போயிட்டு. அல்லேலூயா. வசனம் எல்லாம் ஓகே, சபை கூடி வருதுலாம் ஜம்மனு. சிலர் எல்லாம் உண்மையாலுமே 8:45 வந்துடுறீங்க. முன்ன நடந்த ஆராதனை எல்லாம் பாத்தீங்கன்னா 8:45 9 மணி. சிலர் நமக்கு வேலை இருந்தாலும் வேலையை முடிச்சுட்டு தூங்குற நேரத்தில் கூட இல்லை வேண்டாம் சர்ச்சுக்கு போய் என்ன செய்யலாம் படுத்துக்கலாம்னு நினைச்சு சில குடும்பங்கள் வருகிறதை என்னால பார்க்க முடிகிறது. ஒரு ஆவிக்குரிய தகப்பனை என்னால பார்க்க முடியுது. சபை கூடி வருதல் நம்மளுடைய சபையில பர்ஃபெக்டா இருக்கு, ஓகே, நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. சில கூட்டங்களுக்கு நம்முடைய மக்கள் தாய்மார்கள் வருகிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். பெண்கள் ஜெபத்துல கூட 16 பேர் என்ன செய்றீங்க, கூடி ஜெபம் பண்ணிருக்கிறீங்க, எனக்கு பெரிய ஆனந்த சந்தோஷம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் தோற்கடிக்கப்பட்டு போனோம் என்று சொன்னால் எந்த இடத்துல தெரியுமா நம்ம தோற்கடிக்கப்பட்டு போனோம்? இங்கே நமக்குள்ளே நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு கிடக்கிறோம். எப்படி கிடக்கிறோம்? பக்கத்துல சொல்லுங்க, நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம், பிரிஞ்சு போய் இருக்கிறோம். சொல்லுங்க, கூச்சம் இல்லாம சொல்லுங்க. இது கர்த்தருடைய வசனங்க, கர்த்தருடைய வசனம். தனக்கு தானே பிரிந்து இருக்கிற எந்த ராஜ்யமோ என்ன ஆகாது, நிற்க முடியாது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமோ நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா. 38 மந்திரிக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு உங்களை என்னையும் பயன்படுத்துவதற்கு அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, இரண்டாவது மாயவித்தைக்காரனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, மூணாவது மந்திரிக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. யாருங்க? யார் அந்த பிலிப்பு? சாதாரணமான வேலை செய்து கொண்டு காய்கறி நறுக்கி கொண்டிருந்த ஒரு சின்ன அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனிதன். தான் சொந்த உடன் பிறந்த தன்னுடைய நண்பரை பறிகொடுத்து ஏக்கத்தோடு மிகுந்த ஒரு அவமானப்பட்டு மிகுந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு வறண்ட நிலத்து போயிருந்த ஒரு மனிதன். கர்த்தர் எடுத்து அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். முதல் நான் சொன்னேன், சவுலுடைய உபத்திரவ காலம் பார்க்கும்பொழுது 3ஆவது வசனம் சொல்கிறது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் வந்து போட்டு விட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்த ஒரு காலம். முதல் காரியத்தை சொல்றேன், சபையை சவுல் உபத்திரவப்படுத்தின ஒரு நேரம். வீடுகள் தோறும் புகுந்து சபை மக்களை நாசப்படுத்தி பாழாக்கி கொண்டிருந்த நேரம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட சவுலின் ஆவிகள் நம்முடைய தேசத்துல நம்முடைய பட்டணத்துல சுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பிலிப்புவுக்கு மிக கவனமா இருந்தது. சவுலை நான் பாத்துக்கிறேன், சமாரியாவை நீ பாத்துக்கோ. அதுக்கு புரியல நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்புவை பார்த்து சவுலோட நீ என்ன செய்ய வேண்டாம், போராட வேண்டாம். அவன் ஒருவேளை உன்னுடைய உயிர் நண்பன் என்ன செஞ்சிருக்கலாம், அதை கொலை செய்வதற்கு அவனும் சமர்த்திருக்கலாம். இந்த சவுலை நான் பாத்துக்கிறேன், சமாரியாவை நீ பாத்துக்க. நம்மளாம் இல்லை பாஸ்டர், இவனை ஒரு கை பார்த்துட்டு தான் பாஸ்டர் நான் சமாரியாவுக்கு போவேன். போறேன், இவனை என்ன செஞ்சுட்டு போறேன், போட்டு தள்ளிட்டு போறேன். அதனால என்ன வர போகுது, 3 மாசம் தானே, ஆளுல எஃப்ஐஆர் போட்டானா 90 நாள் தானே, வந்துடலாம். சோதர வாய்தாவா என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம் பாஸ்டர். அதுக்கப்புறம் அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கிறேன். பிலிப்பு அப்படி இல்லை சொல்லலீங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷன். நான் அதனாலதான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஆவிக்குரிய சபை என்று நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தகுதி, நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. ஆண்டு சொன்னாரு, நான் சவுல என்ன செஞ்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீ என்ன செய்ய, சமாரியாவை நீ பாரு. நம்ம மனசுல என்ன வந்துச்சு, சமாரியாவை நீ பாரு, சரமாரியா சவுல நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. சமாரியாவை நீ பாரு பிலிப்பு, இவனை சரமாரியா சவுல என்ன செஞ்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். உடனே பிலிப்பு கீழ்ப்படிந்தான். 8வது அதிகாரத்திலேயே வேதம் சொல்லுகிறது, அடுத்த 9ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர் சவுலை சந்தித்தார். மத்தியான நேரத்துல அல்லது வெயில் உச்சத்தில் இருக்கும் பொழுது பழிவாங்க துடித்து கொண்டிருந்த கரம், அல்லேலூயா, சபைகளை துன்பப்படுத்தின கால், எப்படியாகிலும் இந்த சபைகளை நொறுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருந்த அந்த சவுலை மத்தியான நேரத்தில் என் இயேசு சந்தித்தார். அதற்கு பிலிப்பு மிக முக்கியமான காரணம். அல்லேலூயா. சமாரியாவுல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவன் கிளம்பி போயிட்டான். சவுலை கர்த்தர் இங்கே சந்தித்தார். ஆண்டவருடைய வசனம் அதை தாங்க சொல்லுவது, சாக்கு போக்கு சொல்லுகிற ஆவி. அதாவது பிலிப்பு உபத்திரவ காலத்திலேயே அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுப்பினான். இன்னைக்கு நம்ம நிறைய சாக்கு போக்கு சொல்றோம்.
என்னை முதல் கொண்டு தான் சொல்றேன். ஆண்டவர்கிட்ட பேசுறதுனால சொல்றேன். எனக்கே அடியா இருந்துச்சு. நிறைய சாக்கு போக்கு சொல்லிட்டு ஊழியத்துக்கு நிறைய சாக்கு போக்கு சொல்றோம். ஜெபத்துக்கு என்ன செய்யறோம்? நிறைய சாக்கு போக்கு. ஏங்க 9 மணிக்கு ஆபீஸ்ல போய் என்ன செய்யணும்? பஞ்சு பண்ணணும்னா 9:30 மணிக்கு போவோமா? யோசிச்சு பாருங்கம்மா. அரை மணி நேரம் ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்யறோம்? எனக்கு என்ன வருது சொல்லுங்களேன்? தூக்கம் வருது. எனக்கு என்ன வருது? டயர்டா இருக்குது பாஸ்டர், ரொம்ப டயர்ட். நீங்க வீட்டுல சும்மா இருக்கிறீங்க, நாங்க வேலைக்கு போயிட்டு என்ன செய்யறோம்? வந்து வேலைக்கு போனா தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். டயர்ட். வண்டி 800 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் டெய்லியும் போயிட்டு வர வேண்டியது. ஆபீஸ்ல உட்காந்து நிக்க நேரமே இல்லைங்க பாஸ்டர். ஜெபம் பண்றதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ டயர்ட். ஆனா அந்த பிலிப்பு சாக்கு போக்குலாம் எதுவுமே என்ன செய்யல, சொல்லல. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவ காலத்திலேயே பிலிப்பு கர்த்தருக்காக வைராக்கியமா எழுதினான். ஹல்லேலூயா. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. கர்த்தர் தான் அனுப்புனார், நீ போ ஜனங்களை மீட்டிட்டு வா அனுப்பிட்டார். இப்போ மோசேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜனங்கள் முறுமுறுக்கிறான். சும்மா கொஞ்சம் நஞ்சம் முறுமுறுப்பெல்லாம் இல்ல. இப்ப இருக்கிற சபையில இருக்கிற முறுமுறுப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு இருந்த முறுமுறுப்புக்கெல்லாம் மோசேக்கு ஹார்ட் அட்டாக் இருந்திருந்தா அவனுக்கு 10 ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஜனங்கள் போட்டு பின்னி எடுத்தாங்க. என்ன செய்யறதுனே தெரியல. மோசே தேவ சமூகத்துல போறான். ஆண்டு சொன்னார், நான் எல்லாமே உனக்கு என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். உன் கையில எல்லாமே இருக்கு. இனி உன் கையில என்ன இருக்கு? என் கையில கோல் தான் இருக்கு. அந்த கோலை வச்சுத்தானே எகிப்துல இருக்கு உனக்கு அத்தனை அற்புதத்தை செஞ்சேன். அந்த கோலை என்ன செய்ய நீட்டினார். அந்த கோலை வைத்து அந்த செங்கடலுக்கு முன்பாக நீட்டினான். கர்த்தர் செங்கடலை 2ஆக பிளக்க செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அனுப்புகிற பொழுதே உங்களுக்கு தேவையான அத்தனையும் கர்த்தர் கொடுத்து தான் அனுப்புவாரு. ஹல்லேலூயா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கட்டி கொடுக்கும் பொழுது பொண்ணுக்கு தேவையானதை அனுப்புவதற்கு தாய் தகப்பனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குமே, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் ஒரு மனிதனை, ஒரு சீசனை அனுப்புவாரேயானால் சும்மா அனுப்புவாரா? அவர் சொல்ல, நான் உனக்கு என் கிருபையை கொடுத்து அனுப்புவேன். ஹல்லேலூயா. அதான் என்னுடைய அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து அனுப்புவேன், என்னுடைய வல்லமையை கொடுத்து அனுப்புவேன், என் வரத்தை கொடுத்து அனுப்புவேன். இது வரைக்கும் நீ காய்கறி நட்டிட்டு இருந்தாலும், ஆனா இப்ப நீ ஏன் காரியமா போற பாத்தியா? இனி உன் ஜெபம் ஒவ்வொன்றும் விசேஷமா இருக்கும். இனி நீ ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் பதில் தருவேன். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடையதான் இருக்கும். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கனப்படுத்துவேன். அபிஷேகத்தை கத்த நமக்கு கான்சன்ஸ் இருக்கிறாருன்னா ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அலைய சொல்ல மாட்டீங்களா? ஒன்னு, சவுல் துன்பப்படுத்தப்பட்ட காலத்திலேயே பிலிப்பு வைராக்கியமை ஊழியம் செய்தான். 2வது, சபை சிதறடிக்கப்பட்ட காலம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 1வது வசனம் சொல்லுகிறது, அவனை கொலை செய்ததற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேய சமாரிய தேசங்களில், அப்போஸ்தலர் மட்டும்தான் சபைக்குள்ள இருக்கிறாங்க. மற்ற யாருமே என்ன இல்லைங்க, வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா சபை சிதறடிக்கப்பட்ட காலம். சபைக்குள்ள விசுவாசிகள் யாருமே இல்ல, சீசர்கள் யாருமே இல்ல. யார் இருந்தாங்கன்னா அப்போஸ்தலர்கள் மட்டும்தான். அப்படி ஒரு 10 பேர், அட்லீஸ்ட் ஒரு 12 பேர் அவ்வளவுதான் இருந்தாங்க. மற்ற எல்லாருமே யூதேய சமாரியா தேசங்களுக்கு எப்படி போனாங்க? சிதறடிக்கப்பட்டு போனாங்க. இங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மீண்டும் நான் சொல்றேன், சண்டை வராத குடும்பம் எல்லாம் இருக்கா? வீட்டில் இன்ன வரைக்கும் சண்டையே வந்ததில்லை பாஸ்டர். கல்யாணம் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் சமாதானமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு குறைவும் இல்லை. என் கணவனார் என்னை தங்க தட்டில் வைத்து என்னை தாளாட்டுகிறார். நான் ஊஞ்சலாடி கொண்டே சமைக்கிறேன். அப்படியேதான் இருக்கிறோமா? சண்டை வந்திருக்கா? அப்புறம் எப்படி ஒன்று சேர்ந்துக்கிறீங்க? திடீர்னு ஏமா ஒன்று சேர்ந்துக்கிறீங்க? தனித்தனியா பிரிஞ்சு தனித்தனியா சாப்பாடாக்கி தனித்தனியா சாப்பிட வேண்டியது தானே. ஒரு நாள் ஆக்கி சாப்பிட்டா 2வது நாள் என்ன செய்ய முடியல, பாடி பாத்துக்கலாம் அப்படின்னா என்ன செஞ்சிருச்சு? அவ்வளவுதான், அப்படியே அவுட்டு, ஆல் அவுட்டு. ஹல்லேலூயா. இல்ல கணவன், அதாவது மனைவி போய் ஏங்க அப்படின்னு கையை தொட்டா ஹஸ்பண்ட் முடிஞ்சது, அவுட்டு. சேர்ந்துக்கிறோமே, ஏன் சபையில சேர முடியல? அம்மா, சபை அவர் தான் தலையா இருக்கிறார். நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? அங்கங்களா இருக்கிறோம். இப்ப தலை முண்டமா இருக்குது. எப்படி இருக்குது? அங்கங்கள்லாம் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குது. இந்த கை சொல்றது கால் என்ன செய்ய மாட்டேங்குது. நீ சொல்லி நான் என்னடா கேட்கணும்? ஹல்லேலூயா. இந்த காலு இந்த கை சொல்றது என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. இருதயம் சுத்தமா அவுட்டு. சிலருக்குலாம் இருதயமே இல்லை. எல்லாம் அநேகர் வந்து பறி கொடுத்த நிலைமையில் இருக்கிறாங்க. என் இருதயம் என்னிடத்தில் இல்லை பாஸ்டர், நான் ஒரு இடத்தில் பறி கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. நான் நானாகவே இல்லை. ஹல்லேலூயா. இருதயமே இல்லை. சிலருடைய இருதயம் எல்லாம் கடினப்பட்டு போயிருக்கு. என்ன வேணாலும் பேசுங்க பாஸ்டர்,
எவ்வளவு பெரிய பிரசங்கத்தையே கேட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ பேசுற பிரசங்கத்தை கேட்டுதான் நான் வந்து கரைய போறேனா? ஹல்லேலூயா. நான் எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கூட என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், கல் நெஞ்சத்தோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய இருதயம் ஏக்கத்தோடு இருக்கிறது. தலை மட்டும்தான் இருக்குது, சரீரம் மற்றும் அங்கங்கள் எல்லாம் எப்படி கிடக்குது? விரிஞ்சு விரிஞ்ச சபை ஒரு சிதறடிக்கப்பட்ட காலத்தில் இருந்தது போலவே இந்த நாட்களில் நம்முடைய சபை இருக்கிறதை கர்த்தர் சொல்லி எல்லாம் கை கூப்பி நான் கேட்டுக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல வச்ச நோக்கமே அவருடைய உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான். நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் ஜாதி வித்தியாசமான சபையில கிடையாது. இங்க கர்த்தர் தான் தலையா இருக்கிறார். சின்ன சின்ன பிசினஸ் வரத்தான் செய்யும், வராம எங்கேயுமே என்ன செய்யாது இருக்கிறார். அதை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு வாக்கு மூலம் பண்ணியிருப்பீங்களே, ஞாபகம் இருக்கா? இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் பிறர் முகம் பாராமல் உனக்கே நான் எப்படி இருப்பேன்? உனக்கே நான் எப்படி இருப்பேன்? கணவனா இருப்பேன், மனைவியா இருப்பேன். வாக்கு மூலம் பண்ணுமா? என்றைக்கு நீங்களும் ஞானஸ்தானம் என்கிற அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள உடன்படிக்கைக்குள்ள போனோமே, அன்னைக்கே கர்த்தரோடு நீங்களும் நானும் சபையோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் எப்படி இருக்கணும்? ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். அதுக்கு தாங்க சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவருக்கே தெரிஞ்சிருக்குது 10 பேர் ஒண்ணு சேர மாட்டானுங்க. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்து நிமித்தம் கூடி ஒருமனப்பட்டால் அங்க என்ன செய்யறேன்? நான் வருகிறேன், நான் வருகிறேன், நான் வருகிறேன். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல சபை பிரிந்து விடுக்கிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. பிலிப்புவின் நாட்களில் சவுலுடைய உபத்திரவ காலம், சவுல் அதாவது சபை சிதறடிக்கப்பட்ட காலமா இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்திலேயும் பிலிப்பு வைராக்கியம் கொண்டு எழுப்பினார். கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள சில ஜனங்களை கர்த்தர் அனுப்புவதற்கு அவருடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கிருபையை கூட அவருடைய வேலைக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த கிருபையை பயன்படுத்தி, அந்த ஒரு வரத்தை பயன்படுத்தி, அந்த ஒரு காரியத்தை பயன்படுத்தி எனக்கு ஆதாயப்படுத்துவதற்கு அல்ல. இன்னைக்கு ஊழியத்தை வந்து வியாபாரம் ஆக்கிட்டோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த ஊழியக்காரர் தான் எப்படி சொல்லுங்களேன். ஆமா, அதுவுமே தேவனுடைய ஊழியத்துக்காக தான், தன் பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம கொடுத்த அனைத்து விதமான வரங்களும் அனைத்து விதமான கிருபைகளும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சபைக்குள்ள பெரிய பிரச்சனை வரும் பொழுது நேரா பவுல்கிட்ட வந்து கேட்டாங்க, ஆண்டவரே இப்படி எல்லாம் நடக்குது, இது வந்து நான் பவுலை சார்ந்தவன், சிலரை அப்போலோவை சார்ந்தவன், அவன் ஆளு நீ இவன் ஆளுன்னு சொல்லும் பொழுதுதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ என்ன செஞ்சான்? நீர் பாய்ச்சினா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா யார்தான் விளைய செய்யணும்? கர்த்தர் விளைய செய்யணும். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கணும்னா யார் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். இங்க அன்பு என்ன செய்ய முடியாது. அன்புக்கு அந்த அதிகாரமே கிடையாது. அன்பு யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் யாருன்னு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதனையும் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறாருன்னா அன்புக்கு அன்பு செய்ய முடியாது, அன்புக்குள்ள இருந்து கர்த்தர் கிரியை செய்வார். அதனால அவர் சொல்றாரு, அப்போலோ என்ன செஞ்சான்? நீர் பாய்ச்சினா, நான் என்ன செஞ்சேன்? நட்டேன். இதுதான் என் வேலை. நட்ட எத்தனையோ மரம் பட்டு போயிருக்குது, நீர் பாய்ச்சின எத்தனையோ மரம் அழுகி போயிருக்குது. ஆனா ஒருவருடைய கரம் இருக்கணும். அது என்னது? கர்த்தர் விளைய செய்தால்தான் அது விளைச்சல் உண்டாக்கும். சபை கர்த்தர் கிரியை செஞ்சா தாங்க சபை எழுப்புதல் அடையும். அதுக்கு உங்களிடத்திலும் ஆண்டவர் என்னிடத்திலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாரை நான் அனுப்புவேன்?